ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சால மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மீன் குழம்பு எதுன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மீனை 1/2 கேஜி மீன் வாங்கியிருக்கோம். அது பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 2மே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, அது கூடவே பச்சை மிளகாய் 2ஆ கீறி போட்டுக்கணும். அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூடவே நான் மாங்காவும் சேர்த்துக்கிட்டேன். மாங்காய் நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா சில டைம் வேகாமல் இருக்கும், மீன் வெந்துடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே இது வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுடலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டிருக்கேன். நம்ம வத்தல் பொடி போடுறதோட டபுள் அளவு நம்ம மல்லிப்பொடி போட்டுக்கணும். மல்லிப்பொடி நான் வீட்டில் நம்ம வறுத்து அரைச்ச பொடின்றதுனால நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லை நீங்கள் கடையில் பேக்கெட்டில் வாங்குகிற பொடி அப்படின்னா அது கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. ரொம்ப வறுத்தா புளிக்குழம்புக்கு வறுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். சீரகம் போட்டுட்டு வெங்காயம், அது கூடவே நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இதை மீன் குழம்புக்கு மசாலா நல்லா நைஸாக அரைக்கணும். தேங்காய் எல்லாமே கொர கொரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சில பேர் மீன் குழம்புக்கு சீரகம் போடாமல் வெங்காயம், தேங்காய் மட்டும் போட்டு அரைப்பாங்க. சீரகம் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, அது கூடவே புளி சேர்த்துக்கிட்டேன். புளியோட காட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மசாலா எல்லாத்தையுமே நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கணும். பொடி உப்பு சேர்க்காம கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்குனது கூட இந்த கரைச்சி வச்சுருக்கிறது புளி கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்புல. குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்பு கிண்ட முடியாது. குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கப்புறம் நான் மீன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மீன் கொஞ்சம் ஒரு சீக்கிரமே 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். ஆனால் மாங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். சில டைம் சில மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகிறதுனால நான் குழம்பு நல்லா கொதித்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்ப கரண்டி வச்சு கிண்டி விடக்கூடாது. ரொம்ப கிண்டி விட்டோம் அப்படின்னா மீனுக்கு உடஞ்சிரும். நம்ம மீன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கும். குழம்பு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சூடான இருக்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்பு யாருக்கு தாங்க பிடிக்காது? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. உங்களுக்கு எந்த மீன் போட்ட குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.